அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது கூட்டணி குறித்து இறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்களை தொடரலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திப்பதற்கான ஆயத்த பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறாங்க. ஏற்கனவே கூட்டணிக்கு அதிமுக தலைமை ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக ஜனவரி முதல் வாரத்துல பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. அன்றைய தினமே பாமகவுக்கான எத்தனை தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டதாக கூட்டணியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். அதனைத் தொடர்ந்து கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அமமுக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக இணைய இருப்பதாக தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேச இருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை கூட்டணிக்கு எதிராகவும் அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கக்கூடிய வகையில கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்த டிடிவி தினகரன் கடந்த ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழு கூட்டம், தஞ்சாவூர்ல பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பொது எதிரி திமுகவை எதிர்க்கக்கூடிய வகையில இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில அமமுகவுடைய நலன் தொடர்பாக தான் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அதிமுக குறித்து எந்த விதமான விமர்சனமும் வைக்காமல் தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை டிடிவி தினகரன் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியானது. அந்த தகவலை இதுவரைக்கும் டிடிவி தினகரன் எந்த இடத்திலும் மறுக்கவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 17ஆம் தேதி சென்னையில எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவின் போது அண்ணா சாலையில எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த டிடிவி தினகரன் அமமுக எந்த கூட்டணியில் இணைய இருக்கிறது என்பது குறித்து உரியவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அமமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.